வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் ஏடோட்டி பிஸ்துலா பற்றி பேசப் போகிறோம். ஏனென்றால் சிறுநீரக நோயாளிகள் கேட்கிறார்கள், டாக்டர் சார், எங்களுக்கு ஏடோட்டி பிஸ்துலா செய்ய சொல்லியிருக்காங்க. நாம் அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா? மக்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு அறுவை சிகிச்சை என்று. இது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை என்றால் அதற்கான நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன? அவர்கள் நினைக்கிறார்கள் உள்ளே ஏதோ ஒரு குழாய் வைக்கப்படும் என்று. அதனால் சிறுநீரக நோயாளிகளின் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. அவர்களுக்கு நீங்கள் பிஸ்துலா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏடோட்டி பிஸ்துலா என்றால் என்ன, அது எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை என்பதை நாம் இப்போது புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சிறுநீரகம் முழுமையாக செயலிழந்து விட்டால் டியாலிசிஸ் தவிர வேறு வழியில்லை என்ற நிலை வந்தால் டியாலிசிஸ் எளிதாக செய்ய பிஸ்துலா உருவாக்கப்படுகின்றது. இப்போது இந்த பிஸ்துலா என்றால் என்ன, ஏன் இதை ஏடோட்டி பிஸ்துலா என்று அழைக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏடோப்பி என்பது ஆலரி வீனஸ் பிஸ்துலா என்பதை குறிக்கிறது. அதாவது உங்கள் ஆலரி மற்றும் வீன் இடையே உள்ள இணைப்பை நாம் பிஸ்துலா என்று அழைக்கலாம். நீங்கள் உங்கள் கையை பார்த்தால் இங்கே நீல நிறக்கோடுகள் தெரியும். இந்த நீல நிறம், பச்சை நிறம் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவை நம்முடைய வீன்கள். அவை கழிவான இரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு திரும்ப கொண்டு செல்கின்றன. அதே மாதிரி ஒரு சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஆனால் அது உள்ளே இருக்கும் சாதாரணமாக நமக்கு தெரியாது. மிகவும் வெளிர் நிற தோல் கொண்டவர்கள், அவர்களுடைய தோல் மிகவும் மெல்லியதாக இருக்கும் இடங்களில், சில நேரங்களில் அவர்களது முகத்தில், சில சமயங்களில் கைப்பக்கங்களில் மெல்லிய சிவப்பு கோடுகள் தெரியும். இந்த மெல்லிய கோடுகள் அவை கேபிலரி எனப்படும். ஆனால் இதேவை பெரிய அளவில் இருக்கும் போது அதனை நாம் ஆலரி என்று அழைக்கிறோம். அது ஆழமாக இருக்கும். இப்போது இந்த ஆழமாக இருக்கும் ஆலரி மற்றும் நம்பியின் இரண்டையும் சிறிய சிகிச்சை மூலம் இணைக்கும் போது அதனை நாம் ஏடோட்டி பிஸ்துலா அடோட்டி பிஸ்தியுலா என்று அழைக்கிறோம். இதன் நன்மை என்னவென்றால் மீண்டும் மீண்டும் டியாலிசிஸ் செய்யும் போது பர்மாக்கைட் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் 2 சிரிஞ்சுகளை வைத்து வேலை செய்து முடிக்கலாம். இரத்தத்தை எடுக்கவும் கொடுக்கவும் அந்த இடத்திலிருந்து எளிதாக செய்ய முடிகிறது. அதனால் டியாலிசிஸ் எளிதாகவும் வசதியாகவும் செய்ய ஏடோட்டி பிஸ்துலா பரிந்துரைக்கப்படுகிறது. இப்போது நோயாளிகள் சொல்கிறார்கள், எனக்கு பிஸ்துலா செய்ய வேண்டாம், என் பர்மாக்கேட் வைத்துக் கொண்டு நீங்கள் டியாலிசிஸ் செய்து கொண்டே இருங்கள். பர்மாக்கேட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் வானிலை கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் அல்லது சுத்தம் குறைவாக இருந்தாலும், காற்று தூசி அதிகமாக இருந்தாலும் உங்கள் பர்மாக்கேட்டில் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதாவது தொற்று ஏற்பட்டால் செப்டிசிமியா உருவாகும் வாய்ப்பு உள்ளது. மீண்டும் மீண்டும் காய்ச்சல் வருவது போன்ற பிரச்சனை காணப்படலாம். நியூட்டனின் காரணமாக எப்போதும் காய்ச்சல் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் அது உடலில் ஒரு வெளிநாட்டு பொருளாக செயல்படுகிறது. இதனால் நோயாளியின் மீட்பு சிரமமாகிறது. இது எல்லோருக்கும் நடக்காது, சில வழக்குகளில் மட்டுமே நடக்கும். அதனால் டியாலிசிஸை கொஞ்சம் எளிதாக்கும் பொருட்டு ஏடோட்டி பிஸ்துலா உருவாக்கப்படுகிறது. நாம் இன்று உருவாக்கினோம் என்றால் அது முழுமையாக வளர 45 நாட்கள் ஆகும். நாம் செய்த காயம், நாங்கள் போட்ட தையல்கள் அவை கிறக்கும் வரையிலும், காயம் முழுமையாக ஆறும் வரையிலும் நேரம் தேவைப்படும். அதனால் 45 நாட்கள் காத்திருக்க வேண்டிய காலம் இருக்கும். இதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது? சில சமயங்களில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதை நாமும் பார்க்க நேரிடும். உதாரணமாக பிஸ்துலா செய்தோம், ஆனால் அது வேலை செய்யவே இல்லை. உடல் காயம் ஆறும்போது அந்த பிஸ்துலாவை தானாகவே மூடிவிட்டது. இவை சிறிய சிறிய சிக்கல்கள் தான். இப்போது பெண்களில் என்ன நடக்கிறது என்றால் அவர்களின் உடல் மிகவும் மெல்லியதாக இருக்கும். அதனால் அவர்களிடம் ஆலரி மற்றும் வெயினை கண்டுபிடிப்பதில் நமக்கு சிரமம் ஏற்படுகிறது. ஆலரி மற்றும் வெயின் ஒன்றாக சேர முடியவில்லை அல்லது அவை மிகவும் மெல்லியதாக இருப்பதால் அவற்றை தையல் போட முடியாது, ஒன்றோடொன்று இணைக்க முடியாது. மூதாட்டிகள் மற்றும் மூதாட்டிகளில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் முன்புறம் இருந்து தையல் போட முயற்சிக்கும் போது அது உடைந்து போக ஆரம்பிக்கிறது, பிளந்து போக ஆரம்பிக்கிறது. அதனால் அங்கேயும் ஏடோட்டி பிஸ்துலா உருவாக்க முடியாது. அதனால் இவை போன்ற சிறிய சிறிய சிக்கல்கள் காணப்படலாம். ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்போதும் உங்கள் சிறுநீரகத்தை கவனித்து வேலை செய்ய வேண்டும். உங்கள் சிறுநீரகம் பழுதடைய ஆரம்பித்து விட்டால் டாக்டர் உங்களுக்கு ஏடோட்டி பிஸ்துலா செய்ய சொல்லியிருந்தால், உங்கள் கிரியேட்டினின் அளவு 10 மேல் இருந்தால் அதை செய்து கொள்ளுங்கள். உங்கள் கிரியேட்டினின் அளவு 5, 6, 7 ஆகிய அளவுகளில் இருந்தால் அந்த அளவு அதிகமாகாமல் இருக்க நீங்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இப்போது கிரியேட்டினின் என்பது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது தனக்குத்தானே அதிகரிக்கவில்லை. ஏதோ ஒரு வேறு நோய் இருந்தது, அதனால்தான் நம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது. அதனால்தான் சிறுநீரகம் வேலை செய்யாமல் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அதிகரிக்க ஆரம்பித்தது. இதற்கான 80% காரணம் என்ன? அதிக இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு. உங்களிடம் பிபி அல்லது சர்க்கரை இல்லை என்றால் சிறுநீரகம் பாதிக்கப்படவே இல்லை. இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். உங்கள் பிபி அல்லது சர்க்கரை அதிகமாக உள்ளது என்றால் அதுவே உங்கள் டியாலிசிஸ்க்கு மிகப்பெரிய காரணமாகும்.
அப்படியென்றால் நம் சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நோயின் மூல காரணத்தில் சென்று அதில் வேலை செய்ய வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு சம்பவங்களில் 80% காரணம் என்ன? டிபி மற்றும் சர்க்கரை. இன்று உங்கள் டிபியை சோதிக்கவும், சர்க்கரை பரிசோதனை செய்யவும், அவை சாதாரண அளவில் உள்ளனவா என்பதை உறுதி செய்யவும். உங்கள் டிபி, சர்க்கரையை எந்த விலையிலும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இப்போது நோயாளி சொல்கிறார், டாக்டர் சார், நீங்கள் என்னை எவ்வளவு தவிர்க்க சொல்கிறீர்களோ நான் எல்லாவற்றையும் தவிர்க்க தயார்தோ. தவிர்ப்பு என்பது ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு அவசியம். ஆனால் தேவைக்கு மேல் தவிர்ப்பது நோயாளியின் உடலை பாதிக்க ஆரம்பிக்கிறது. உடலுக்கு சக்தி இருக்காது, ஏனெனில் நோயாளி எதையும் சாப்பிடாமல் இருப்பார். சில சமயங்களில் ரொட்டி, காய்கறிகள் கொஞ்சம் சாப்பிடுகிறார். வசிக்குறைவாக இருக்கிறது, உடல் பலவீனமாகிறது. உடல் பலவீனமாகும் போது உடலுக்குள் உள்ள எல்லா உறுப்புகளும், எல்லா அங்கங்களும் அவையும் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன. அது உங்கள் நுரையீரலாக இருந்தாலும், உங்கள் இதயமாக இருந்தாலும், அல்லது உங்கள் சிறுநீரகமே இருந்தாலும் கூட. ஏனெனில் நீங்கள் சாப்பிடும் உணவே உங்கள் சிறுநீரகத்திற்கும் சென்று சேர்கிறது. உங்கள் உடலுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் சிறுநீரகத்திற்கும் உணவு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் எடை குறைக்கும் போது ஆரம்பத்தில் கிரியேட்டினின் அளவு ஒரு 2 மாதங்கள் குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நோயாளிக்கு வாவ் அருமை, என் கிரியேட்டினின் குறைய ஆரம்பித்து விட்டது என்று தோன்றுகிறது. நான் கட்டுப்பாடு பின்பற்றினேன், என் சிறுநீரகம் நன்றாக அகச ஆரம்பித்து விட்டது. ஆனால் 2 மாதங்கள் கடந்தவுடன் உடலில் இவ்வளவு பலவீனம் வந்துவிடும். இப்போது சிறுநீரகத்திற்கு வேலை செய்ய சக்தியே இருக்காது. அதனால் கிரியேட்டினின் அளவு வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. உடலில் இருந்த அத்தியாவசியமான புரோட்டீன் சத்துக்கள் எல்லாம் முழுமையாக முடிந்துவிடும். நீங்கள் 40 வயதாக இருந்தால் அடுத்த 40 ஆண்டு காலத்திற்கான மிக முக்கியமான திட்டமிடலை நிச்சயமாக செய்ய வேண்டும். வெறும் ஒரு 2 மாதத்துக்கான திட்டமிடல் மட்டும் போதுமானதாக இருக்காது. நீங்கள் அடுத்த 40 ஆண்டுகளுக்கும் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்களைத்தான் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். அதனால் உங்கள் சாப்பாடு மற்றும் குடிப்பதில் சில முக்கியமான விஷயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். புளிப்பு நிறுத்தப்பட வேண்டும், வெல்லம் நிறுத்தப்பட வேண்டும், சேந்தா உப்பு நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ரொட்டி, காய்கறி எல்லாம் எந்த விலையிலும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் ரொட்டி, காய்கறி சாப்பிடுவதை விட்டுவிட்டீர்கள் அல்லது மிகவும் குறைவாக சாப்பிடுகிறீர்கள் என்றால், அல்லது சில வகை காய்கறிகள் மட்டுமே சாப்பிடுகிறீர்கள், அல்லது ஒரு நாளில் 2 முறையே சாப்பிடுகிறீர்கள், ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிடுகிறீர்கள். இப்படி ஒரு டயட் எடுத்துக்கொண்டால் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் உங்கள் டயாலிசிஸ் நிறுத்துவதும் சாத்தியமே இல்லாததாக ஆகிவிடும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கட்டுப்படுத்தி உங்கள் உடலை சக்தி வாய்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். உடலை பலவீனமாக்க கூடாது. எடை அதிகரிக்க வேண்டாம், எடையை குறைக்கவும் வேண்டாம். ஏனெனில் எடையை குறைத்தால் உங்கள் நிலை நாளுக்கு நாள் மோசமாகும். சிக்கல்கள் அதிகரிக்கும், மருத்துவமனையில் செல்லும் அதிகமாகும். அதனால் உங்கள் உடலை சக்தி வாய்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் உடல் உறுப்புகளுக்கு சக்தி அளிக்க வேண்டும். நீங்கள் உணவு மற்றும் மருந்துகளால் சக்தி அளிக்கும் போது உங்கள் சிறுநீரக நிலைகள் குறைய ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு நேரில் அறிக்கைகள் காட்டுகிறேன். நீங்கள் அந்த அறிக்கைகளை பாருங்கள், தானாகவே புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் நோயாளியை நேரில் சந்தியுங்கள், நீங்கள் தானாகவே புரிந்து கொள்வீர்கள். இது அவ்வளவு கடினமான விஷயம் இல்லை.